அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு இடைபடுவது மிகுந்த சந்தோஷம். இந்த காணொளியிலும் நாம் ஒரு பழைய பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். நேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் இறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்மலை என் இறைவா. எந்தன் துணை நீ என்னை அறிவி, எந்தன் பாரம் தாங்கிடுவி. எந்தன் துணை நீ என்னை அறிவி, எந்தன் பாரம் தாங்கிடுவி. எந்த நேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடன் ஏந்தி கூப்பிடும் வேளை செவி சாய்த்தே, கேட்பதெல்லாம் அன்புடன் ஏந்தி கூப்பிடும் வேளை செவி சாய்த்தே. இந்த உதவி என்றும் மறவேன், இந்த துதிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி என்றும் வரவேன், இந்த துதிகள் ஏறெடுப்பேன். எந்த நேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். பிரியமானவர்களே, இந்த நாளின் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 15, 16 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். பிரியமானவர்களே, இந்த சம்பவம்
என்ன என்பதின் பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒரு நாள் 10 குஷ்டரோகிகள் வந்து, ஆண்டவரே, நாங்கள் சுகம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரையிலும் இந்த சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற பொழுது, தேவனே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டு அவர்கள் இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு இதை காண்பியுங்கள் என்று. ஆசாரியன் இடத்திலே காண்பிக்கும்படியாக செல்லுகிற பொழுது அவர்கள் சுகம் அடைந்திருந்ததை கண்டார்கள். ஆசாரியன் இடத்திலே குஷ்டரோகம் உள்ள ஒருவன் ஆசாரியன் இடத்திலே போக முடியாது. ஆனால் இவர்கள் ஆசாரியனிடத்திலே இயேசு கிறிஸ்து போக சொன்னாரே என்று போகிற பொழுது அதற்கு முன்னதாகவே அவர்கள் சுகம் பெற்றிருக்கிறதை காண்கிறார்கள். 10 பேரும் சுகம் பெற்று கொண்டார்கள். அவர்கள் சென்று கொண்ட வேளையிலே அதிலே ஒருவர் என்ன செய்தார்? திரும்பி வந்தார். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரே, அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும் என்று அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு, அதைத்தான் நான் இங்கே உங்களுக்கு வாசித்தேன். அந்த 10 பேர்களில் நான் மறுபடியும் அதை வாசிக்கிறேன். அவர்களில் எந்த இடத்திலே 10 பேர் என்று நாம் வைத்துக்கொள்வோம். அந்த 10 பேர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தினான். சாதாரணமாக சொல்லலை. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுக்கு எப்படி? தேங்க்ஸ் ஐயா, தேங்க்ஸ் ஆண்டவரேன்னு சொல்லலை, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலை. உரத்த சத்தத்தோடு, ஆண்டவரே உமக்கு மகிமை, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஏனென்றால் அவன் சமுதாயத்தினாலே புறந்தள்ளப்பட்ட ஒரு மனிதன். சமுதாயம் அவனை ஏற்றுக்கொள்ளாத வேளையிலே ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவனை சுகமாக்கி இருக்கிறார். அதை அறிந்து கொண்டவனாக, இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் தந்தாரே, அந்த இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று அவன் கடந்து வந்து உரத்த சத்தத்தோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி உணர்வு காணப்படுகிறதா? கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் நன்றி சொல்ல வந்த அந்த மனிதனை நோக்கி கேட்கிறார், சுஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று. 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை, அந்த 9 பேரும் மறந்து போனார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். நாம் இன்றைக்கு யாராக இருக்கிறோம்? அந்த 9 பேரில் ஒருவராக இருக்கிறோமா, அல்லது ஒரே ஒரு மனிதனைப் போல நாமும் காணப்படுகிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? ஒருவேளை ஆண்டவர் இதுவரையிலும் நமக்கு செய்திருக்கிற நன்மைக்கு நாம் நன்றி செலுத்தாமல் இருந்திருப்போமானால் இன்றைக்கு நாம் அதை செய்வோம். நம்முடைய ஜெபத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், தொடர்ந்து அனுகூலங்களை தருவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா.
ஆம் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கிருபையாய் அருளுகிற தேவன். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம் என்று கருதி நீர் எங்களுக்கு உதவிகளை செய்து வருகிறீர். கேட்கிற ஆண்டவரே அப்பா, நன்மைகளுக்கு உதவி செய்கிறீர். ஆனால் நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை மறந்து போகிறோமே அப்பா. ஆண்டவரே, உம்மை மறந்து போகிறோமே. எங்களை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறப்பா. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நன்றியுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். என்றென்றைக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக வாழ உதவி செய்யும். நீரே அப்படிப்பட்ட இருதயத்தை தரும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் இந்த காணொளி மற்றவர்களும் உதவி பெற்றுக்கொள்ள பகிர்ந்தளிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.